மாபெரும் கோலப்போட்டி பரிசளிப்பு விழாவிற்கும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கும் வருகை தந்திருக்கின்ற மதுரை கழகத்துடைய இளைஞரணி செயலாளர், நாளைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், நாட்டின் துணை அருமை அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் என் ஆர்வீர் அண்ணன் ஏர்போர்ட் பாண்டியன் அவர்களே, உலக தமிழர்கள் ஒன்று கூடி செல்வம் அவர்களே, அக்கா இந்திரா காந்தி அவர்களே, செந்தாமரை கண்ணன் அவர்களே, பாசபிரபு அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் பெரியசாமி அவர்களே, வேட்டையன் அவர்களே, தனபால் அவர்களே, பகுதி கழகத்துடைய மக்களாகிய நீங்கள் சொல்லும் போது இன்னும் எங்களுக்கு அது புத்துணர்ச்சி ஏற்படும். ஆக நீங்கள் திண்ணை பிரச்சாரமாக வீதி வீதியாக சென்று எங்களுடைய கழகத்துடைய தோழரோடு இணைந்து மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள். கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்வோடு நாங்கள் அனைவருமே இங்கே கலந்து கொண்டுள்ளோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை மக்களாகிய நீங்கள் எல்லாம் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். ஆக தொடர்ந்து நீங்கள் இந்த ஆட்சிக்கு நற்சான்றிதழ் அளிக்கின்ற வகையில் தொடர்ந்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக யார் என்றாலும் நீங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்றுதான் உங்கள் பாதம் பணிந்து கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மட்டுமல்ல, தேர்தலை தவிர்த்து பார்த்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து செயல்பட வேண்டும். அதே போலதான் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல, ஒரு கொள்கை கொண்ட இயக்கம், மொழிக்காக போராடிய இயக்கம். இன்னும் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மொழிக்காக தன்னுயிர் நீத்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடிகள் என்பதை நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது. ஒரு வலுவான தலைமையோட இருக்கிற இயக்கத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க. வரக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, நிச்சயமாக அந்த தேர்தலில் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் முதல்வராக தொடர்ந்து பணியாற்றுவார் என்று ஊடகங்கள் முதற்கொண்டு எழுதி வருகிறார்கள். நாங்கள் சொல்கின்றோம் 200 அல்ல. இப்பொழுது எப்படி மக்கள் நீங்கள் எல்லாம் 40க்கு 40 தீர்ப்பளித்தீர்களோ அதே மாதிரி தான் 234 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும். நாட்டின் முதல்வராக தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றப் போகிறார் எங்களுடைய கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். மூர்த்தி மரியாதை செய்கிறது தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் இளைஞரணியும். அடுத்தபடியாக செல்வி செசிலின் சந்தியா தீப்தி அவர்களுக்கு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 10,000 ரூபாய் பொன்முடியும் பொன்னாடையும் போர்த்தி இளைஞரணியின் சார்பாகவும் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் 10,000 ரூபாயும் பொன்னாடையும் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். கைதிட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தமிழனுக்கான ஒரு மரியாதை அந்த குழந்தைக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் முயற்சி செய்யுங்கள், ஓவியம் வரையுங்கள், வெற்றி பெறுவீர்கள். வாழ்வோடு உங்கள் மத்தியிலே வழங்குகிறார். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அரை பவுன் தங்கத்தோடு வெயில் வந்தால் பெற்றார் 2ஆம் பரிசாக அவர்களுக்கு நம்முடைய திமுக இளைஞரணியின் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உதயநிதியார் படங்களை ஓவியமாக வரைந்த அன்பு குழந்தைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இளைஞரணி மாவட்ட சரண்யாவா அமைச்சு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அருமைக்குரிய அண்ணன் ஹாட் பாக்ஸ் அண்ணன் என்பா அவர்களும் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய நம்முடைய விமல் அவர்களும் இதோ வழங்குகிறார்கள்.